எண்ணிக்கை அதிகாரம் 2. பாளையத்தில் குளங்களின் ஒழுங்கமைப்பு. ஆண்டவர் மோசேயிடமும் ஆரோனிடமும் கூறியது: இஸ்ரேல் மக்களில் ஒவ்வொருவரும் தங்கள் கொடி, மூதாதையர் வீட்டு சின்னங்கள் இவற்றின்படி பாளையம் இறங்குவர். எல்லா பக்கத்திலிருந்தும் சந்திப்பு கூடாரத்தை நோக்கியவாறு அவர்கள் பாளையம் இறங்குவர். கிழக்கே கதிரவன் உதயத்தை நோக்கி பாளையம் இறங்க வேண்டியவர் யூதாவின் கொடியையுடைய பாளையத்தவரும் அவர்களைச் சார்ந்த அணியினரும் ஆவர். யூதா மக்களில் தலைவன் நக்சோன். இவன் அமினதாபின் மகன். எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை 74,600. அவனை அடுத்து பாளையம் இறங்க வேண்டியவர் இசக்கார் குலத்தார். இசக்கார் மக்களின் தலைவன் நெத்தனியேல். இவன் சூவாரின் மகன். எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை 54,400. அடுத்து வருவது செபுலோன் குலம். செபுலோன் மக்களின் தலைவன் எலியாபு. இவன் கேலோனின் மகன். எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை 57,400. இவ்வாறாக யூதா அணிகளில் எண்ணப்பட்டோரின் மொத்த தொகை 1,86,400. இவர்கள் முதலாவதாக அணிவகுத்து செல்வர். தெற்கே பாளையமிறங்க வேண்டியவர் ரூபனின் கொடியுடைய பாளையத்தவரும் அவர்களைச் சார்ந்த அணியினரும் ஆவர். ரூபன் மக்களின் தலைவன் எலிட்சோர். இவன் செதேயூரின் மகன். எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை 46,500. இவனை அடுத்து பாளையமிறங்க வேண்டியவர் சிமியோன் குலத்தார். சிமியோன் மக்களின் தலைவன் செலுமியேல். இவன் சுரிசத்தாயின் மகன். எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை 59,300. அடுத்து வருவது காத்து குலம். காத்து மக்களின் தலைவன் எல்யாசாபு. இவன் இரகுவேலின் மகன். எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை 45,650. இவ்வாறாக ரூபன் அணிகளில் எண்ணப்பட்டோரின் மொத்த தொகை 1,51,450. இவர்கள் இரண்டாவதாக அணிவகுத்து செல்வர். அதன்பின் சந்திப்பு கூடாரம் லேவியர் அணியினரோடு ஏனைய அணியினர் நடுவே செல்லும். அவர்கள் பாளையம் இறங்கும்போது செய்வது போன்றே தம் தம் வரிசைகளில் தம் தம் கொடியேந்தி அணிவகுத்து செல்வர். மேற்கே பாளையம் இறங்க வேண்டியவர் எப்ராயிம் கொடியையுடைய பாளையத்தவரும் அவர்களைச் சார்ந்த அணியினரும் ஆவர். எப்ராயிம் மக்களின் தலைவன் எலிசாமா. இவன் அமிகூதின் மகன். எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை 40,500. அவனை அடுத்திருப்போர் மனாசே குலத்தார். மனாசே மக்களின் தலைவன் கமாலியேல். இவன் பெதாசூரின் மகன். எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை 36,200. அடுத்து வருவது பென்யமின் குலம். பென்யமின் மக்களின் தலைவன் அபிதான். இவன் கிதையோனின் மகன். எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை 35,400. இவ்வாறாக எப்ராயிம் அணிகளில் எண்ணப்பட்டோரின் தொகை 1,08,100. அவர்கள் மூன்றாவதாக அணிவகுத்து செல்வர். வடக்கே பாளையமிறங்க வேண்டியவர் தான் கொடியுடைய பாளையத்தவரும் அவர்களைச் சார்ந்த அணியினரும் ஆவர். தான் மக்களின் தலைவன் அகியேசர். இவன் அம்மிசத்தாயின் மகன். எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை 61,700. அவனை அடுத்து பாளையமிறங்க வேண்டியவர் ஆசேர் குலத்தார். ஆசேர் மக்களின் தலைவன் பகியேல். அவன் ஒக்ரானின் மகன். எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை 41,500. அடுத்து வருவது நப்தலி குலம். நப்தலி மக்களின் தலைவன் அஹீரா. இவன் ஏனானின் மகன். எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை 53,400. இவ்வாறாக தான் அணிகளில் எண்ணப்பட்டோரின் தொகை 1,57,600. இவர்கள் அணிவகுப்பில் இறுதியாக செல்வர். தங்கள் மூதாதையர் வீடுகள் வாரியாக எண்ணப்பட்ட இஸ்ரேல் மக்கள் இவர்களே. அனைத்து பாளையங்களிலும் தங்களை சார்ந்த அணியினரோடு எண்ணப்பட்டோரின் தொகை 6,03,150. ஆனால் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடி லேவியர் இஸ்ரேல் மக்களுள் எண்ணப்படவில்லை. ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் இஸ்ரேல் மக்கள் செய்தனர். அவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் கொடிகளைச் சுற்றி பாளையம் இறங்கி தங்கள் குடும்பங்கள் மூதாதையர் வீடுகளின்படி அணிவகுத்து சென்றனர்.